ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார். அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் 24 இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜெபிப்போம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். புதிதாய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று அவர் மறைசாட்சியரின் மணிமுடியை மாசில்லா குழந்தைகளுக்கு அளித்தார். அல்லேலூயா.
அன்பாய் வந்த இயேசுவே போற்றி போற்றி போற்றி. வாழ்வு வழங்க வந்த இறைவனின் வாக்கே போற்றி போற்றி போற்றி. தியாக பலியிலே எம்மை மீட்டவா போற்றி போற்றி போற்றி. நோயில் குணம் தரும் தேவ மருத்துவா போற்றி போற்றி போற்றி. சுதனே இறைவா போற்றி போற்றி உந்தன் நிலைய பயம் போற்றி. சுதனே இறைவா போற்றி போற்றி உந்தன் நிலைய பயம் போற்றி. ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் என்று திருப்பாடல் 24 அறிக்கையிடுகிறது. ஆண்டவர் கோவிலுக்கு வருகின்ற போது அவரை தேடிச் செல்கின்ற மக்களை அவர் ஆசீர்வதிக்க அருளை அவர்களுக்கு பொழிய காத்திருக்கின்றார். உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுக்கு வான் வீடு திறந்து விடப்பட்டது என்று புனித எரோனியஸ் எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்கு வான் வீடு திறந்து விடப்பட்டது போல நமக்கும் இறைவனுடைய கோவில் திறந்து விடப்படுகின்றது. அந்த கோவில் நமக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருகின்றது என்ற நம்பிக்கையோடு திருப்பாடல் 24 இப்பொழுது வாசிக்க கேட்போம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். தந்தையின் அன்பாய் வந்த இயேசுவே போற்றி போற்றி போற்றி. வாழ்வு வழங்க வந்த இறைவனின் வாக்கே போற்றி போற்றி போற்றி. தியாக பலியிலே எம்மை மீட்டவா போற்றி போற்றி போற்றி. நோயில் குணம் தரும் தேவ மருத்துவா போற்றி போற்றி போற்றி. சுதனே இறைவா போற்றி போற்றி உந்தன் நிலைய பயம் போற்றி. சுதனே இறைவா போற்றி போற்றி உந்தன் நிலைய பயம் போற்றி. காலை ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும்
பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமென். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 31ஆம் அதிகாரம். இறைவாக்கு 15. ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் அழுகையுமாயிருக்கின்றது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார், ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமறுமொழி. இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு பரிசு. இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. இவர்களே கடவுளின் புனிதர்கள், இவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால்மனம் மாறா குழந்தைகளை கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டன. தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்போதும் பாடுகிறார்கள். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். மாசற்ற குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டனர். பால்மனம் மாறா குழந்தைகளை கொடுங்கோல் அரசனால் கொலையுண்டன. தூய்மையான கடவுளின் ஆட்டுக்குட்டியை இவர்கள் பின் சென்று
ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று எப்போதும் பாடுகிறார்கள். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பிறந்தபோதே மனிதரின் வெறுப்புக்கு ஆளானீர். மாசில்லா குழந்தைகளே உமக்காக முதலாக துன்புற்றனர். உம்மீது எங்களுக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். உம்மை போலவே உம் சகோதரர் சகோதரிகளாகிய நாங்களும் துன்புறுத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். நீர் பாவம் ஏதும் செய்ததில்லையாயினும் எங்களைப் போலவே துன்புற்றீர். எங்கள் சிலுவையாகிய துன்பங்களை தூக்கி கொண்டு உம்மை பின் செல்ல அருள் புரியும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். மாசெல்லா குழந்தைகள் மௌனமாக உமக்கு சான்று கூறினார்கள். நாங்கள் எம் சொல்லிலும் செயலிலும் பிறரிடம் உம்மை பறைசாற்றுவோமாக. ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே, குழந்தையாய் இருக்கும்போதே நீர் துன்புறுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டேன். துன்புறுத்தப்படுதல், நாடு கடத்தப்படுதல் ஆகிய துன்பங்களிலிருந்து எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றும். ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க, தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணகத்தில் வாழும் எங்கள் அன்பு தந்தையே, உமது நாமம் வாழ்கவே, உமது அரசு வருகவே, உமது சித்தம் விண்ணகம் போல் மண்ணில் ஆகுக. வாழ்க வாழ்க வாழ்கவே, வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. எமது உணவை அனுதினமும் எமக்கு தாருமே, எமக்கு தீமை செய்தவரை யாம் பொறுப்பது போலவே எமது பாவம் யாவற்றையும் பொறுத்தருள்வீரே. வாழ்க வாழ்க வாழ்கவே, வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. எம்மை தொடர்ந்து வாட்டிடும் சோதனைகளை கண்ணுணரச் செய்யுமே, வெல்ல வலிமை தாருமே, தீங்கனைத்திலிருந்து எம்மை காத்தருள்வீரே. வாழ்க வாழ்க வாழ்கவே, வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே, வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. மன்றாடுவோமாக. மாசின்மையை நேசிக்கும் ஆண்டவராகிய கடவுளே, மறைசாட்சியரான புனித மாசில்லா குழந்தைகள் இன்று உமது புகழை வாய்மொழியால் அன்று தங்கள் மரணத்தால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் உச்சரிக்கும் நம்பிக்கையை எங்கள் செயல்களிலும் வெளிப்படச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல
இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவி அருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.